வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிக்கை கடல் தொழில் செய்பவர்களுக்கு, அப்படியே கடல் நீரோட்டம் குறித்தும் கேரள மீனவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். சரி, இதற்கு முன்னாடி நாம் எப்பொழுதுமே 2025 நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. நாம் எப்பொழுதுமே இந்த முக்கடல் காற்று அறிக்கை சொல்லும் பொழுது நம்ம அறிக்கை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இன்றைக்கு இனிமேல் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அதை சொல்லி தான் சொல்லணும். ஏன்னா இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கடலுக்கு செல்லக்கூடாது என்றால் கடலிலே செல்லக்கூடாது தான். ஏனென்றால் அங்கே மீன்வளத்துறை டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. ஆகவே அதை மீறி நீங்கள் கடலுக்குள் இறங்கக்கூடாது. ஆகவே அதன் அடிப்படையில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8/11/2025 முதல் 12/11/2025 வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. 8, 9, 10, 11, 12 ஆகிய 5 நாட்களுக்கு கடலில் எந்த எச்சரிக்கையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தேதிப்படி. சரி, நாம் பார்ப்போம் ஏதாவது இருக்கா பிரச்சனை அப்படின்னு. எச்சரிக்கை ஏதும் இல்லைன்னு சொல்லும் பொழுது போகலாம். ஆனால் நம்ம எதுவும் எச்சரிக்கை ஏதாவது இருக்கா, எங்கே போகக்கூடாது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சில இடங்களில் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய இடம் இருக்கிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த ஆந்திர பிரதேச கடல் ஓரத்தில் சற்று ஆழ்கடலில், அதாவது வங்கக்கடலோட மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலை இலங்கையை ஒட்டி வர்றதுனால இந்த வடகடலோரத்திலிருந்து கொஞ்சம் ஆழ்கடலுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் காற்று இருக்குது. அந்த காற்று எது வரைக்கும் இருக்குன்னா கொல்கத்தா வரைக்குமே இருக்குது. தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று இல்லை, திடீர்னு விஸ்ஸுன்னு திடீர்னு வீசக்கூடிய காற்று. அது என்ன ஆகும்னா, இந்த எடை குறைந்த படகு இருக்குல்ல, பிளாஸ்டிக் படகு, கட்டுமரம், இந்த பாய்மரம், அதாவது காற்றின் போக்கில் பாயை விரிச்சிட்டு போகிறது, இவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும். இந்த காற்று எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னையில் கிழக்கே 330 நாட்டிக்கல் மைலில் இருக்குது. அது அங்கே அவ்வளோ தூரத்துக்கு போக மாட்டீங்க. 330 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கே இருக்குது, அங்கே மட்டும்தான் இருக்குது. அடுத்தபடியாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு தெற்கே தான். இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல். அடுத்தது சரி, வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? மீன்பிடிக்க போகலாம், இன்றைக்கெல்லாம் மீன்பிடிக்க போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது நாளைக்கும் மீன்பிடிக்க போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நாளைக்கும் போகலாம். அடுத்த நாள், அதாவது 10ஆம் தேதி மாலையிலிருந்து எங்கே பிரச்சனை இருக்குன்னா, இலங்கைக்கு தெற்கேயும் குமரிக்கடலோட தெற்கேயும் தான். அதாவது கொழும்பு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம். இலங்கை மற்றும் இலங்கையோட கொழும்புக்கும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி, அதில் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருக்குது. அது விசைப்படகுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, பிற பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை, மீன்பிடிக்க போகலாம். அதே போல் 11ஆம் தேதி எந்த பிரச்சனையும் கிடையாது, மீன்பிடிக்க போகலாம். 12ஆம் தேதியும் எந்த பிரச்சனையும் கிடையாது, மீன்பிடிக்க போகலாம். ஆனால் 12ஆம் தேதிக்கு பிறகு 13ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கடலில் அச்சுறுத்தல் இருக்கும். 13ஆம் தேதி வியாழக்கிழமையிலிருந்து தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வடகிழக்கு கிழக்கு காற்று வலுவாக தரையேற்றும். இது என்ன ஆகும்னா, எடை குறைந்த படகுகளுக்கு மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி மற்றும் வடகடலோர பகுதிகளில் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும். அச்சுறுத்தல் தான், விசைப்படகுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி நிகழ்வு உருவாகுது. அதனால கொஞ்சம் வடகிழக்கு காற்றை தரையேற்றும் பொழுது தரையை நோக்கிய காற்று தான். பாக் ஜலசந்தி, அதாவது இலங்கை இந்தியா இடைப்பட்ட பகுதி, வடகடலோர பகுதி, மன்னார் வளைகுடா பகுதி கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று தான், தவிர பெரிய அச்சுறுத்தல் இல்லை. இந்த காற்று 14ஆம் தேதியிலேருந்து வேகம் எடுக்க இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்கும். காரணம் என்னென்னா, இந்த நிகழ்வு தீவிரமடைய போகுது. ஆக 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு தடை விதிப்பு வந்துவிடும். 14க்கு பிறகு மன்னார் வளைகுடா, அரபிக்கடல் எந்த பிரச்சனையும் கிடையாது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், இலங்கையை ஒட்டிய குமரிக்கடல் பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று தான், பெரிய காற்றுலாம் இல்லை. அது வடகிழக்கு திசையிலிருந்து அப்படியே தமிழ்நாட்டின் கரையை நோக்கி இருக்கும். 15ஆம் தேதி கூடியிருக்கும், 15ஐ விட 16 இன்னும் கூடியிருக்கும், 16ஐ விட 17 இன்னும் கூடியிருக்கும். ஒட்டு மொத்தமாக வரக்கூடிய 15ஆம் தேதியிலேருந்து மீன்பிடிக்க நீங்கள் கடலுக்குள்ளே இறங்க முடியாது. 14ஆம் தேதியிலேருந்து எச்சரிக்கை தேவை. ஆழ்கடலுக்கு போனவங்க 14ஆம் தேதிக்கு பிறகு கரை திரும்ப வேண்டும் என்ற நினைவு இருக்கட்டும். அது அப்படியே 18ஆம் தேதி வரை இந்த எச்சரிக்கை தான் இருக்கும்.
அப்போ 14, 15, 16, 17, 18 5 நாளைக்கு. இப்போ வரக்கூடிய 5 நாளைக்கு பிரச்சனை இல்லை, அடுத்த 5 நாளைக்கு பிரச்சனை இருக்குது, அப்படி தான் நான் சொல்லலாம். அடுத்த 5 நாளைக்கு அரபிக்கடலில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, பயப்பட வேண்டாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து மீண்டும் காற்றோட வேகம் அதிகரிக்கும். காரணம் என்னென்னா, புதிதாக நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டின் கரையை இலங்கை கரையை நெருங்க போகுது. 20 விட 20லேருந்து 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிகழ்வு இருக்கும். இருந்தாலும் காற்று இங்கே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க 700 கிலோமீட்டர் வரும்போது இன்னும் காற்று கூடும். ஆகவே காற்று கடலில் தான் இருக்கும், தரைக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, கவலைப்படாதீங்க. மீன்பிடி தொழிலுக்கு கடல் தொழிலுக்கு அச்சுறுத்தும் காற்று கடலில் இருக்கும். இதில் 22, 23 கடுமையான காற்று இருக்கும் கடலுக்குள்ளற. 23, 24 கடுங்காற்று இருக்கும், அது புயலாக மாறிவிடும் என்பதனால் கடலுக்குள் செல்ல வேண்டாம். கண்டிப்பாக 20ஆம் தேதிக்கு மேல் கடுமையான ஒரு அச்சுறுத்தல் கடலுக்குள் இருக்கும் என்பதனால தரையில் செயலிழந்து கிடக்கும், மழை பொழிவை கொடுக்கும், அது பிரச்சனை இல்லை. செயலிழக்கிறனாலும் அப்படியே கடந்தாலும் பெருசாக காற்று சேதம் எதுவும் இருக்காது, மழை தான் நிறைய கொடுக்கக்கூடியது தரைக்கு. கடலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு பிறகு வலுவான காற்று நிகழ்வு இருக்கும் என்பதனால 22, 23 அந்தமான் பகுதிக்கு போகவே கூடாது. 22, 23 அந்தமான் பகுதிக்கு போகவே கூடாது. 20ஆம் தேதிக்கு மேலே 21 அதை விட கொஞ்சம் காற்று கூடும், 22 இன்னும் கொஞ்சம் காற்று கூடும். ஒட்டுமொத்தமே இலங்கை, தமிழ்நாட்டின் கடலோரம் மற்றும் தெற்கு மத்திய, தென்கிழக்கு, தென்மேற்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதி, மத்திய வங்கக்கடல் பகுதி எல்லாமே காற்று இருக்கும். ஏன்னா நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும், இலங்கை தமிழ்நாட்டை நோக்கி நிகழ்வு நெருங்கி வரும் என்பதனால் இந்த அச்சுறுத்தல் 20ஆம் தேதிக்கு மேலே இருக்கும். 20 கூட நீங்கள் போகலான்னு வச்சிங்களேன், 21 இன்னும் கொஞ்சம் கூடியும் காற்று போக முடியாது, எடை குறைந்த படகு போக முடியாது. 22 தடை வந்துடும். 23 கடுமையான ஒரு எச்சரிக்கை, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றிவிடுவாங்க. ஏன்னா மண்டலமாக மாறிடும். 23, 24 மண்டலமாக மாறிடும், 1ஆம் மணி எச்சரிக்கை கொண்டு ஏற்றிடுவாங்க, போக முடியாது. 23, 24, 25 எச்சரிக்கை வந்துடும், போக முடியாது. ஆக புரிஞ்சுக்கிங்க. அப்போ 12ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனை கிடையாது. சரி, அரபிக்கடலில் அந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு அரபிக்கடல் வந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால் அரபிக்கடல் நிம்மதியாக நீங்கள் 25ஆம் தேதி வரைக்கும் மீன்பிடிக்கலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ காற்று சுழற்சி தான் இருக்காது, வளிமண்டலத்தில் இருக்குது அரபிக்கடலில், அதனால் அது எந்த பிரச்சனையும் இல்லை. மழை இருக்கும் அரபிக்கடலில் மழை மட்டும் இருக்கும், வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடல் மேற்பரப்பில் காற்று இல்லை. இப்போ காற்றுன்னு சொன்னீங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் கூடுது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி, அது 18ஆம் தேதி வரை இருக்கும். 19, 20, 21 பெருசாக காற்று இருக்காது. அடுத்தது 22ஆம் தேதியிலேருந்து அடுத்த காற்று தீவிரமடைய போகுது. ஏன் 19, 20, 21 இருக்காதுன்னா, கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மாதிரி அரபிக்கடல் நோக்கி போயிடும். அதனால் அந்த 19, 20, 21 இருக்காது. 22ஆம் தேதி என்னாகனா அடுத்த நிகழ்வு நெருங்கி காற்றை அதிகப்படுத்தும். 23, 24, 25 கடுங்காற்றாக இருக்கும், கடலுக்குள்ளற வலிமையான நிகழ்வு உருவாகி இருக்குது. ஆகவே 20ஆம் தேதிக்கு மேல் கடலுக்குள் செல்பவர்கள் வானில் இருந்து கடலுக்குள் செல்லணும். ஓகேயா? நீரோட்டங்கள், கேரள நீரோட்டத்தை பார்ப்போம். கேரளம் மட்டும் இல்லை, நீரோட்டத்தை பார்ப்போம் ஒட்டுமொத்தமாக. அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் காற்று அச்சுறுத்தல் இல்லை, அது சொல்லியாச்சு. அரபிக்கடலுக்கு வங்கக்கடல் நிகழ்வு வந்தால் தான் அரபிக்கடலுக்கு காற்று அச்சுறுத்தல். இப்போ இருக்கிறது எல்லாமே வளிமண்டல சுழற்சி தான். இப்போ இலங்கை அருகே உருவாகிறது கூட 19, 20, 21 வளிமண்டல சுழற்சியாக தான் அரபிக்கடல் போகும்போது காற்று அச்சுறுத்தல் இல்லை. ஆனால் இந்த 22ஆம் தேதிக்கு மேலே உருவாக போதில்லை, அது நிச்சயமாக காற்று அச்சுறுத்தலோட அரபிக்கடலுக்கு வரும். எப்போ வரும்னா 25ஆம் தேதிக்கு மேலே வரும். 25ஆம் தேதிக்கு மேலே அரபிக்கடலுக்கு வரும், அப்போ தான் உங்களுக்கு அச்சுறுத்தல். அப்போ அரபிக்கடலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வங்கக்கடலுக்கு தான் 2 இருக்குது சிஸ்டம். இப்போது ஒரு சிஸ்டம் அந்த 12லேருந்து 18 வரைக்கும், அடுத்தது 21லேருந்து 25 வரைக்கும். அதுக்கப்புறமும் நிகழ்வு இருக்குது வங்கக்கடலுக்கு. ஆனால் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் 25க்கு மேலே தான் அச்சுறுத்தல் இருக்குது. நீரோட்டங்களை பொறுத்த வரைக்கும் அரபிக்கடலில் எந்த அச்சுறுத்தும் நீரோட்டமும் இல்லைங்க, வலுவாக இல்லை. கேரள கடலோரத்தில் இருக்குது, ஆனால் வளைய அறுக்கும் அளவிற்கெல்லாம் நீரோட்டம் கிடையாது, அச்சப்பட வேண்டாம். ஆனால் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இலங்கைக்கு தெற்கு புறமும் தமிழ்நாட்டு கரையோரத்தில் கொஞ்சம் வலுவான நீரோட்டம் இருக்குது. நீரோட்டங்கள் இலங்கையை ஒட்டிய பகுதியில் தான் நீரோட்டம் இருக்குது, இலங்கைக்கு கிழக்கே நீரோட்டம் இருக்குது. இதனால தான் இந்த நிகழ்வெல்லாம் இங்கே வருகிறது. இலங்கைக்கு தெற்கே உள்ள பகுதியும் நீரோட்டம் வலுவாக இருக்குது. இப்போ நீரோட்டம் தமிழ்நாடு மீனவர்கள் யாரும் கேட்கல, கேரள மீனவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நீரோட்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீரோட்டம் இந்த வலிமையான நீரோட்டம் இல்லைங்க, நீரோட்டம் இருக்குது, வளையறுக்கும் நீரோட்டம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலெல்லாம் வலுவான நீரோட்டம் இருக்குது. ஒட்டுமொத்த வங்கக்கடல் முழுவதுமே வலிமையான நீரோட்டம் இருக்குது. நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நீரோட்டம் வலுவாக இருக்குது. ஆகவே இதான் இலங்கை சுற்று வட்டாரத்தில் வலிமையான நீரோட்டம் இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.